ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 4 எடுத்துக்காட்டு 6 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க? கொடுக்கப்பட்டுள்ள கோட்டிற்கு மேலே உள்ள ஒரு புள்ளியிலிருந்து, எந்தது இந்த கோடு இருக்கு, இந்த கோட்டுக்கு மேலே ஒரு புள்ளி கொடுத்துருக்காங்க. அந்த புள்ளியிலிருந்து இக்கோட்டிற்கு செங்குத்து கோடு வரைய சொல்றோம். PQ என்ற கோடு வரைக. கோடு PQவிற்கு மேலே X என்ற புள்ளியை குறிக்க. ஒவ்வொரு ஸ்டெப்பா. படி 1, முதல்ல PQங்கிற கோடு வரைஞ்சுக்கிறணும். அந்த கோட்டுக்கு மேலே எக்ஸுங்கிற ஒரு புள்ளியை குறிச்சுக்கணும். ரெண்டாவது ஸ்டெப்பு, மூலை மட்டத்தின் செங்கோணத்தை உருவாக்கும் ஒரு பக்கம் PQ கோட்டின் மீதும் மற்றொரு பக்கம் எக்ஸ் என்ற புள்ளியை தொடுமாறும் படத்தில் காட்டியுள்ளவாறு வைக்கணும். என்ன செய்யணும்? PQக்கு மேல ஒரு விளிம்பும் இன்னொரு விளிம்பு இந்த எக்ஸுங்கிற புள்ளியை தொடுற மாதிரி வைக்கணும். அடுத்தது, மூலை மட்டத்தின் மற்றொரு விளிம்பை ஒட்டி எக்ஸின் வழியே PQ என்ற கோடு வரையணும். இந்த எக்ஸ்ல இருந்து இது அப்படியே ஒரு கோடு வரும். அப்படின்னா இந்த PQக்கு அது செங்குத்தார். ஓகேவா? வைக்கிறது கரெக்டா ஒரு விளிம்பு PQ மேலையும் ஒரு விளிம்பு எக்ஸை தொட்டுக்கிட்டு வச்சுட்டு அப்படியே ஒரு கோடு வரைஞ்சோம்னா இந்த XYங்கிற கோடு இந்த PQங்கிற கோடுக்கு செங்குத்தா இருக்கும்னு சொல்லலாம். XY கோடானது PQவுக்கு செங்குத்து கோடாகும். அதாவது XY இஸ் பெர்பெண்டிகுலர் டு PQன்னு சொல்லலாம். ஓகேவா?